அந்த சீரியல் நாளைக்கான ப்ரோமோல காவேரி விஜய் பக்கத்திலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. அதே மாதிரியும் விஜயும் காவேரி பக்கத்திலேயும் இருந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ராகினியும் பசுபதியும் அவங்களோட இன்னொரு பிளான ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து எப்படியாவது விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சிடணும். அப்பதான் வந்து காவேரியை நிரந்தரமா விஜய் கிட்ட இருந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமாவை பிரைன் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பசுபதி வெண்ணிலா மாமா கிட்ட நாளைக்கு மறுநாள் விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம், இதை நம்ம மீடியாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், விஜய் அங்க வர வைக்கிறது அஜயோட அப்பாவோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமா கிட்ட தைரியமா சொல்றாங்க. ஒன்னும் வெண்ணிலா மாமாவும் அதெல்லாம் கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. வெண்ணிலா மாமா கிளம்பி போன உடனே அஜய் பசுபதி கிட்ட, மாமா என்ன சொல்றீங்க, அப்பா எதுக்கு இதுல இழுத்து விடுறீங்க, அப்பா தான் வந்து ஏற்கனவே வெண்ணிலா அப்பாவும் அம்மாவும் மிரட்டினதுனால அந்த வெண்ணிலா வேற அப்பா மேல கோவமா இருக்கலாம், அதுவும் இல்லாம இப்ப விஜய் எப்படி அந்த இடத்துக்கு வருவான் அப்பா சொன்னதை கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள நீங்க ஒண்ணும் புரியாத மாதிரி இருக்கீங்க, உங்க அப்பா சொன்னா விஜய் கேட்பான் கண்டிப்பா, ஏதாவது சொல்லி வந்து அந்த கல்யாணம் நடக்கிற கோவிலுக்கு எப்படியாவது வந்து விஜய் வர வைக்கணும், உங்க அப்பா கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றாங்க. அதுவும் இல்லாம ஏற்கனவே காவேரி நிறைய அவங்களுக்கு குடைச்சல் கொடுக்குறா, அவளை அந்த வீட்டுல இருந்து தூக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த வெண்ணிலா வந்தா நம்ம என்ன சொன்னாலும் நமக்கு சாதகமா எல்லாமே பண்ணுவான், ஏன்னா விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோ, அவன் வந்து நம்ம அடிமை மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அஜயும் இதுக்கெல்லாம் வந்து சம்மதிக்கிறாங்க. உடனே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு இப்போதைக்கு வந்து நம்ம வந்து ஹேஷ்டாக் ஜஸ்டிஸ் ஃபார் வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணணும்ப்பா, அப்பதான் வந்து இதை நம்ம வந்து பெருசா சோசியல் மீடியாவில பரவ விடணும், அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் வந்து காவேரிய காரி துப்பணும், அது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராகினி சரிமா நீ நினைச்சதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி ராகினி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ராகினி அந்த ஹேஷ்டாக்கையும் கிரியேட் பண்ணி சோசியல் மீடியால பரவ விடுறாங்க. இன்னொரு பக்கம் வெண்ணிலா மாமா வெண்ணிலா கிட்ட போயிட்டு அந்த ராகினியும் பசுபதியும் பேசுறதெல்லாம் கேட்டா ஒரு பக்கம் குழப்பமாவே இருக்குதுமா, இந்த தம்பி நல்ல பையனாவும் தெரியறான், என்ன முடிவு எடுக்கனே தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமா குழம்புறாங்க. இல்ல அதுவும் இல்லாம அவங்க ஒண்ணு சொன்னாங்க, நாளைக்கு மறுநாள் வந்து உனக்கும் அந்த தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க, அந்த தம்பி எப்படியாவது அந்த இடத்துக்கு வர வச்சு உனக்கும் அவனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இதை நம்பதான் வேண்டாமான்னு தெரியல, ஆனா இப்போதைக்கு அவங்க சொல்றதான் கேட்கற மாதிரி மனநிலையில இருக்கும், ஏன்னா நீ வேற விஜய் விஜய்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கல்லவா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன மாமா நாளைக்கு மறுநாள் எனக்கும் விஜய்க்கும் கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆமாமா அவங்க வந்து மீடியா கிட்ட சொல்லி எப்படியாவது உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பேசினாங்க, அதனால நாளை கழிச்சு நீ கிளம்பிடு, நம்ம கோவிலுக்கு போகலாம், அங்க வச்சுதான் உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமா வெண்ணிலா கிட்ட சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ரொம்ப வெண்ணிலா வந்து சந்தோஷத்துல மிதக்குறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஹேஷ்டாக் வந்து செம வைரல் ஆயிருது சோசியல் மீடியால. ஒன்னும் அது தாத்தாவுக்கும் தெரிய வருது. தாத்தா அதை பார்த்துட்டு என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமா கிட்ட கேக்குறாங்க. என்ன நீங்க விஜய்க்கு அகைன்ஸ்டா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்ப என்ன விஜய்க்கு அகைன்ஸ்டா, அதுவும் இல்லாம அக்ரிமெண்ட் பத்தி எல்லாம் வெளியில நீங்க வாட்டில பேசியிருக்கீங்க, அந்த பொண்ணோட மனசு என்ன ஆகும், அந்த பொண்ணு எவ்வளவு வருத்தப்படும் அப்படிலாம் வந்து கொஞ்சம் கூட யோசிக்கல, நீங்க ஒரு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை பார்த்து தாத்தா கேள்வி கேட்கறாங்க. ஒன்னும் வெண்ணிலா இல்ல தாத்தா நான் வந்து அக்ரிமெண்ட் பத்தி நான் வெளியே சொல்லவே இல்லை தாத்தா, இது எப்படி வெளியில போச்சுன்னே தெரியல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்ன வெண்ணிலா மாமாவும் மீடியால உள்ளவங்க ஒரு சின்ன துரும்பு கிடைச்சாலே போதுமே அதை ஊதி பெருசாக்கிடுவாங்க, அவங்க பண்ண வேலையா தான் இருக்கும், இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க தானே முதல்ல மீடியாவை வந்து விஜய் என்ன ஏமாத்திட்டான்னு சொல்லி மீடியா கிட்ட போய் போனது முதல்ல நீங்க தானே போனீங்க, அதனாலதான் இப்ப வந்து தோண்டி கிளறி எல்லா இதையும் கொண்டு வராங்க, விஜய் பேரு கெட்டு போகுது, இதனால இந்த குடும்பத்தோட பேரை கெட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாட்டியும் அங்க வர்றாங்க. இன்னும் இவ எனக்கு இந்த வீட்டுக்கு திரும்ப வந்தாலும் அந்த அந்த நாள்ல இருந்து இந்த வீட்டுல உள்ள சந்தோஷமே போயிடுச்சு, இவள முதல்ல வீட்டை விட்டு அந்த விஜய் வந்தோட அனுப்பணும், உடனே விஜய்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொல்றாங்க. உடனே தாத்தா விஜய்க்கு கால் பண்றாங்க. இங்க விஜய் காவேரியோட நல்லா ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன தாத்தா கால் பண்ணேன்னு விஜய் காவேரி கிட்ட தாத்தா கால் பண்றாங்க, என்ன விஷயமா இருக்கும்னு தெரியல, சரி அட்டன் பண்ணுவோம், அதுவும் இல்லாம தாத்தா கிட்ட இப்ப நீ கன்சீவா இருக்கத நம்ம சொல்லுவோமா, தாத்தாட்ட சொன்னோம்னு வச்சுக்கோ தாத்தா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. உங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னாதான் இப்போதைக்கு வருத்தப்படுவாங்க நீ ஃபீல் பண்ற, நம்ம தாத்தா கிட்டனாச்சும் சொல்லுவோமே அப்படின்னு சொல்லி விஜய் கேக்குறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிடுறாங்க. உடனே தாத்தா போன வந்து விஜய் அட்டன் பண்ணிடுறாங்க. அட்டன் பண்ணிட்டு என்னப்பா விஜய் எங்க இருக்கிற, ஆளே காணும், நீ வாட்டில கிளம்பி போயிட்ட, எங்கதான் இருக்கிற, அதுவும் இல்லாம சோசியல் மீடியா எல்லாம் பாத்தியா, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் காவேரிக்கு அகைன்ஸ்டா பேசுறாங்க, வெண்ணிலாக்கு சப்போர்ட் பண்ணி நீ விஜய் வெண்ணிலாவும் கல்யாணம் பண்ணணும் அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கப்பா, இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு உன்னுடைய வாழ்க்கை நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப பயப்படுறாங்க. உடனே விஜய் நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க தாத்தா, அப்படி ஒன்னும் நடக்காது, அதெல்லாம் நடக்கவும் விட மாட்டேன், நான் இப்ப ஃபார்ம் ஹவுஸ்ல தான் இருக்கிறேன், அதுவும் காவேரி என் கூட தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொல்றாங்க. உடனே என்னப்பா காவேரி உன் கூட தான் இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் வந்து கேக்குறாங்க. ஆமா தாத்தா, அதாவது ஒரு நல்ல விஷயம் தான் இது, எனக்கே காவேரி சொல்லாம இருந்துட்டா இத்தனை நாளா, இன்னைக்கு வந்து நான் வந்து அவ ஒரு ஸ்டால் போட்டிருந்தா, அங்க வந்து நான் போய் இந்த காவேரியை மீட் பண்றதுக்காக எதாச்சும் மயக்க போட்டு விழுந்துட்டா, அது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது தான் தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. என்னப்பா காவேரி மயக்க போட்டு விழுந்துட்டாளா, என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி தாத்தா கேக்குறாங்க. இல்ல தாத்தா நீங்க ஒன்னும் பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா, காவேரி மயக்க போட்டு விழுந்தா அங்க ஹாஸ்பிட்டல் கேட்கும் போது அவ கன்சீவா இருக்கான்னு சொன்னாங்க, அதாவது அதை சொல்றதுக்காக தான் காவேரி என்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லியிருக்கா தாத்தா, நான் என்கிட்ட பேச முடியாம பாருங்களேன் இப்படி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு, எல்லாத்துக்கும்
எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நீ சொல்றது கேட்டாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சைடுல நின்று ராகினி கேட்டுட்டு இருக்காங்க. என்னது என்ன தாத்தா சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நின்று ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சரிப்பா இப்ப காவேரி கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சாரதா கிட்ட சொன்னா சரின்னு சொல்லிடுவாள் அப்படிங்கிறாங்க. இல்ல தாத்தா இப்போதைக்கு சொன்னா அவங்க வருத்தப்பட்டு காவேரி நீ இனிமேல் என் மூஞ்சில முடிக்க அதை போயிடுன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப வருத்தப்படுறா. அதனால இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் தாத்தா, அந்த வெண்ணிலா பிரச்சனையை முடிவு கட்டிட்டு அதுக்கடுத்து சொல்லுவோம் தாத்தா அப்படி சொல்றாங்க. இது பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்குப்பா, கை மீறி எல்லாம் போற மாதிரி இருக்கு. நீங்க 2 பேரும் வந்து சம மீடியால வந்து பேசிடுங்க. நான் வந்து காவேரி தான் என்னுடைய பொண்டாட்டி, எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆனதுதான் உண்மையான கல்யாணம், அக்ரிமெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து மீடியா கிட்ட ஒரு பேட்டி கொடுத்துட வேண்டியதானப்பா. அதுவும் இல்லாம குழந்தை வரப்போது இதெல்லாம் சொன்னா இந்த பிரச்சனை வந்து சுமூகமா முடிஞ்சிரும்ல, அந்த வெண்ணிலா பொண்ணும் விலகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்லப்பா அப்படிங்கிறாங்க. இல்ல தாத்தா இதெல்லாம் மீடியா கிட்ட சொன்னோம்னா இந்த பிரச்சனை வந்து முடியாம இது இழுத்துக்கிட்டு தான் போக வாய்ப்பு இருக்கு. அதை வந்து கிளறி பெருசாக்க தான் வாய்ப்பு இருக்கு. மீடியா பக்கமே போக வேண்டாம் தாத்தா, இதை வந்து வெண்ணிலா கிட்ட நானே பேசி சுமூகமா புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் சரிப்பா சரி என்ன காவேரியை கூப்பிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்றாங்க. இல்ல தாத்தா இப்போதைக்கு காவேரி வந்து இங்கேயே இருக்கட்டும், அவங்க அம்மா வீட்டுலயே இருந்தாலும் கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. சரி கேட்டதா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து போனை வச்சிடுறாங்க. உடனேவும் இந்த எப்படியாவது பாட்டிகிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு பாட்டியை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் வந்து ஒரு பேரை சொன்னா, இந்த வீட்டுக்கு ஒரு கொள்ளு பேரை வரப்போறானா, நம்ம 2 பேரும் கொள்ளு பாட்டி கொள்ளு தாத்தாவும் ஆக போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா. அப்படி சொன்னோடனே என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேக்குறாங்க. உடனேவும் ஆமா எனக்கு இதை கேட்டு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு, அதான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து ராகினி ஒட்டு கேட்கறாங்க. கேட்டுட்டு இன்னும் இது புதுசா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அந்த காவிரி கன்சீவா இருக்கிறாளா, இது எப்ப நடந்துச்சு, இவங்க 2 பேரும் நம்ம சேர விடக்கூடாது, அதுவும் இல்லாம ஃபார்ம் ஹவுஸ்ல தான் இருக்காங்க சொன்னாங்க. உடனே ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்து மீடியால உள்ளவங்க எல்லாம் போக சொல்லணும், அப்பதான் வந்து அவங்க சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே ராகினி வந்து அவங்க அப்பா கொள்ளு பேரை வரப்போறானா, நம்ம 2 பேரும் கொள்ளு பாட்டி கொள்ளு தாத்தாவும் ஆக போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா. அப்படி சொன்னோடனே என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேக்குறாங்க. உடனே ஆமா கிட்ட கூப்பிடுறாங்க. அப்பா இன்னொரு விஷயம் ஒண்ணு நடந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கிட்ட சொல்றாங்க. விஜய் காவேரி அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல தான் இருக்கிறாங்களா, அதுவும் இல்லாம அந்த காவேரி கருப்பமா இருக்கிறாளப்பா, சும்மாவே அவளோட ஆட்டம் தாங்க முடியாது, அவளுக்கு குழந்தை வந்துச்சு அவ்வளவுதான், இந்த விஜய் வந்து அவளை தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருப்பான், ஏற்கனவே அவன் வந்து அவளை விட்டு கொடுக்க மாட்டான், இந்த டைம்லனா அவன் விட்டு கொடுக்க மாட்டான்பா, இப்ப எப்படி அந்த பிரச்சனை சமாளிக்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து பசுபதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாதமா அப்படின்னு நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மீடியா பர்சன்ஸ்க்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி அவங்க விஜய் வெண்ணிலா விட்டுட்டு காவேரியோட ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்காதா இன்ஃபார்ம் பண்றாங்க. உடனே மீடியால உள்ளவங்க அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வேகமா போறாங்க. 2 பேரும் சேர்ந்து வந்து அங்க நீங்க பிடிச்சிடலாம், அவங்க கிட்ட கொஸ்டின்ஸ் கேளுங்க, வெண்ணிலாவுக்கு ஏன் துரோகம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து மீடியா கிட்ட சொல்லி பசுபதி அனுப்பி வைக்கிறாங்க. மீடியா உள்ளவங்களும் ஃபார்ம் ஹவுஸ்க்கு போறாங்க. அங்க போனா அங்க வேலை பாக்குறவங்க எல்லாம் இங்க யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில உள்ள வர விடாம இது பண்றாங்க. ஆனா வந்து இல்ல இங்கதான் இருக்காங்க, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, நீங்க வந்து ஏன் அவங்களை பார்க்க அலோ பண்ண மாட்டீங்கன்னு எல்லாரும் வந்து அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல என்ன சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் காவேரி வெளியில பாக்குறாங்க. மீடியால உள்ளவங்க எல்லாம் வந்து நின்றுட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, ஏதாவது ஒண்ணு பெருசாக்குறது உங்களுக்கு வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி காவேரி நீங்க நான் போய் பாத்துக்கிறேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வெளியில வர்றாங்க. வெளியில வந்துட்டு என்ன நீங்க இங்க அந்த காவேரின்னு ஒரு பொண்ணு இருக்கேன், அந்த பொண்ணோட இங்க இருக்கீங்களாமே, அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் அக்ரிமெண்ட் போட்டு தான் கல்யாணம் முடிஞ்சு சொன்னாங்க, அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு கூட நீங்க சேர்ந்து வாழ்றீங்க, வெண்ணிலா பொண்ணுக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் என்ன, வெண்ணிலா பொண்ணுக்கு ஒரு நியாயம் வேணும், அதுக்காக தான் நாங்க மீடியால இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மீடியால உள்ளவங்க சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நான் யாரும் ஏமாத்தலன்னு உங்களுக்கு சொன்ன எத்தனை தடவை சொல்ல, காவேரி தான் என்னுடைய பொண்டாட்டி, நான் அக்ரிமெண்ட் போடல ஒண்ணு போடல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம எங்களுக்கு ஒரு வாரிசு வேற வரப்போகுது, இனிமேலும் இதை பத்தி பெருசாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மீடியா கிட்ட சொல்றாங்க. இல்ல புதுசா ஒரு நாடகம் ஆடுறீங்களா, இந்த வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாம் நாடகம் ஆடுறீங்களா, அந்த காவேரி பொண்ணு தான் உங்களை வந்து இப்ப எல்லாம் பண்ண சொல்லுதா அப்படின்னு சொல்லிட்டு மீடியா மாத்தி பேசுறாங்க. இதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது, எல்லாரும் வெளியில போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவமா கத்துறாங்க. உடனே காவேரி வெளியில வராங்க. அந்த பொண்ணு இங்கதான் இருக்குதா, இந்த பொண்ணு தான் உங்களை வந்து உங்க சொத்துக்காக வந்து உங்களை இப்படி மயக்கி வச்சிருக்கா அப்படி இப்படி மீடியா உள்ளவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய்க்கு செம கோவம் வருது, இங்க இருந்து கிளம்புங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பத்தி விடுறாங்க. நாளைக்கான எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.